கார்த்தி தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தீபா கார்த்திக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. இது தானாக நடக்கலை, என்கிட்ட ஒருத்தன் வம்பு இழுத்தான், அவனை நான் அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறமா அவன் கத்தி எடுத்து என்னை குத்துறதுக்காக என்னை துரத்திட்டு வந்தான். நான் அப்படியே ஓடி வரும்போது தான் தெரியாமல் ஒரு கார் முன்னாடி போய் மோதிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கீழே விழுந்து மயக்கமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு கார்த்திக் யார் இதை பண்ணியிருப்பா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஐஸ்வர்யா அண்ணியாக தான் இருக்கும் அப்படின்னு கார்த்திக் ரொம்ப கோவமாக என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஃபேக்ட்ரிக்கு வராங்க. ஃபேக்ட்ரிக்கு அருண் கிட்ட ஐஸ்வர்யா அண்ணி எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, எதுக்காக இப்போ நீ கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கார்த்திக் ரொம்ப கோவமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா, தீபாவை ஆளை வச்சு கொல்ல பார்த்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. அப்போ அருண் எனக்கு அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எப்போ அவள் வயிற்றில் குழந்தை வளருது அப்படின்னு என்கிட்ட போய் சொன்னாலும் அப்போவே நான் அவளை மனசில் இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அவள் எனக்கு ஒய்ஃபே கிடையாது, அவளை பற்றிலாம் நான் யோசிக்கிறதே கிடையாது, சத்தியமாக அவள் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, வேணும்னா நீ போலீஸ் கூட போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் அப்படியா, ஆனால் இந்த விஷயம் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுது, நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அருண் அவள் என்னை விட்டு போனதுக்கப்புறம் கூட எனக்கு நிம்மதி இல்லை பாரு, என்னெல்லாம் பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க, அது எப்படி ஐஸ்வர்யா அது பண்ணியிருப்பான் நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க. அப்போது அருண் அவள் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் தான், வயிற்றில் குழந்தை வளருதுன்னு போய் சொன்னவ இதெல்லாம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம், அவள் அதெல்லாம் சாதாரணமாக பண்ணுவாள், நிம்மதியே கிடையாது அவளால் எனக்கு அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அருண் அங்கேருந்து போயிடுவாங்க. உடனே ஆனந்த் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன், நீ தீபாவை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியா, ஏதாவது பிளான் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனந்த் கிட்ட. அப்போ வேறு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபாவை குத்த வந்த அந்த ஆள் நேராக ரம்யாவை பார்க்குறதுக்காக ஃபேக்ட்ரிக்கு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு ரம்யா அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன காரியம் கரெக்டாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், கொஞ்சம் சொதப்பிடுச்சு, நான் கத்தியால் குத்த போகும்போது அந்த பொண்ணு ஓடி போனால் ஒரு கார் முன்னாடி போய் விழுந்துட்டான், கீழே விழுந்த உடனே அப்படியே மயக்கமாயிட்டாங்க. அப்போது அப்படியே ஜனங்க நிறைய பேர் கூடிட்டாங்க, அப்போ என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ரம்யா ஒரு கொலை கூட உன்னால் பண்ண முடியாதா, நீ எல்லாம் ஒரு ரவுடி அப்படின்னு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க. மேடம் என்னை மன்னிச்சிருங்க, இந்த முறை எப்படியும் மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக நான் அந்த தீபாவை கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது ரம்யா சரி உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், 2 நாள் நான் பெங்களூர் போகிறேன், அந்த டைமில் நீ தீபாவை கொலை பண்ணியிருக்கணும், நான் திரும்ப வரும்போது தீபா செத்துட்டான்ற செய்தியை தான் நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா கார்த்திக் ஃபேக்ட்ரிக்கு வராங்க. ஃபேக்ட்ரிக்கு ரம்யா பார்த்து பேசுகிறாங்க. என்ன கார்த்தி போன வேலை முடிஞ்சுது அப்படின்னு கேட்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னா 1 டே கூட நீங்கள் லீவ் எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்க, அது கார்த்திக் இல்லை என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு, பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்குறதுக்காக போயிடுவார். அங்கே தீபாவுக்கு அபிராமி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களே அவங்க கையால் தீபாவுக்கு ஊட்டி விட்டுறாங்க. எனக்கு பொண்ணு இல்லை அப்படின்னு ஒரு கவலை இவ்வளோ நாளாக இருந்துச்சு, ஆனால் இப்போது அந்த குறையும் தீர்ந்துருச்சு, உன்னை என்னோடய பொண்ணை தான் பார்க்குறேன் அப்படின்னு அபிராமி சொல்ல, அப்போ தீபா நானும் உங்களை என்னோடய அம்மாவாக தான் பார்க்குறேன், என்னோடய அம்மா பாசத்தை நான் உங்ககிட்ட பார்க்குறேன் அப்படின்லாம் 2 பேரும் மாற்றி மாற்றி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. தீபாவுக்கு டேப்லெட்லாம் கொடுத்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா தீபாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. என்ன தீபா, உனக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்களே, அதை கேட்ட உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வரான் அப்படின்லாம் ரொம்பவே நடிக்கிறாங்க தீபா கிட்ட. உனக்கு எதுவும் இல்லைல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஆமாம் அந்த கார் நம்பரை நோட் பண்ணியா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ தீபா இல்லை நான் நோட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்லாம் ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தீபா அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி ஒரு பக்கம் எதுக்குமா, சின்ன அடி தானே, இதுக்கெல்லாம் எதுக்காக போலீஸ்லாம் போய்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தீபா, உனக்கு எப்போ எந்த ஹெல்ப் வேணாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்னு பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே கார்த்திக்கோட ஃபோட்டோ இருக்கும். அதை அப்படியே பார்க்குறாங்க. இப்போ தீபா ரம்யா அவர் தான் என்னோட ஹஸ்பண்டு, அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேரும் தான் ஒன்றா பார்த்துட்டு வந்தோம், நீ இருந்திருந்தால் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் அன்றைக்கி காரில் ஏறும்போதே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட பேசிட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ அபிராமி தீபா கிட்ட சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க, உனக்கு வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஃபேக்ட்ரியில் வந்து லஞ்ச் பெல் வந்து அடிப்பாங்க. அடித்ததுக்கப்புறமா மாணிக்கம் வந்துட்டு கார்த்திக் வந்து சாப்பிட்றதுக்கு போகலாம் வாப்பா, எந்த வேலையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், லேட்டாக போனால் கேன்டீனில் வந்து சாப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில லேபர்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்துட்டுருப்பாங்க. அங்கே வந்து கேன்டீனுக்கு போகிற வழியில் வந்து அங்கே வாலில் வந்து கார்த்திக் ரம்யா 2 பேரோட நேம் எழுதி வந்து ஹார்டின்லாம் போட்டு வந்து எழுதி வச்சுருப்பாங்க. கார்த்திக் லவ்ஸ் ரம்யா அப்படின்னு வந்து எழுதி வச்சுருப்பாங்க. இதை பார்த்ததுமே என்ன இது, எம்டி மேடமையும் வந்து கார்த்திக் தம்பியும் பேர் போட்டு இப்படி அசிங்கப்படுத்தியிருக்காங்களே அப்படின்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மாணிக்கமும் கார்த்திக்கும் வராங்க. என்ன அங்கே கூட்டமாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு அவங்களும் பின்னாடி வந்து பார்க்குறாங்க. என்னப்பா இது இப்படி எழுதி வச்சுருக்காங்க கார்த்தி, நான் அப்போவே சொன்னேன்ல ஏதோ இருக்குன்னு, இப்போ பாரு உங்கள் 2 பேருக்குள்ளே என்னவோ இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எவனோ ஒருத்தன் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் அதை பார்த்து அப்படியே பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சூப்பர்வைசர் அதை பார்த்துட்டு வந்து நேராக ஓடி போய் ரம்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, மேடம்மா உங்கள் பேரையும் கார்த்திக் சார் பேரையும் போட்டு வந்து ரொம்ப இதுவாக எழுதி வச்சுருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ரம்யாவும் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு யார் இந்த வேலையை செஞ்சது, ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடுங்க, நானாக கண்டுபிடிச்சேன் அவ்வளோதான், ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், யார் இந்த மாதிரி வேலையை பண்ணுது அப்படின்னு ரொம்ப மிரட்டி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அப்போ எல்லோரும் வந்துட்டு இல்லை மேடம் நான் செய்யலை, நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு போடுறவங்க, உங்களை போய் நாங்கள் இப்படிலாம் அசிங்கப்படுத்துவோமா, நாங்களாம் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ ரம்யா வந்துட்டு சரி நீங்கள் யாரும் செய்யலை, நான் எப்படியாவது சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து செக் பண்ணி யார் இதை செஞ்சது அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து ரம்யா வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே சூப்பர்வைசர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணுங்கள், இதை யார் பண்ணதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. கார்த்தி சாரி கார்த்தி, இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் வந்து நடந்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு தெரியல, இவ்வளோ வந்து அசிங்கமாக நடந்திருக்காங்க, சாரி கார்த்தி அப்படின்னு சொன்ன உடனே அது கார்த்திக் வந்துட்டு நீங்கள் எதுக்காக சாரி கேட்குறீங்க, இந்த விஷயத்த நீங்களா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரம்யா வந்து யோசிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.